அன்பர்களே, இன்று நாம் பார்க்கும் மந்திரம் நரசிம்மர் மந்திரம். நரசிம்மரை முதல்ல கூப்பிட்டவர் பிரகலாதன். ரணிய கசிப்பு அப்படின்னு ஒரு அரசன் இருந்தார். அவர் மிகுந்த சிவபக்தராக இருந்தார். சிவபக்தராக இருந்தாலும் ஆணவத்தில் அதிகமான ஆணவம் கொண்டவராக இருந்தார். அவருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லாமல் பிறந்தவர் தான் பிரகலாதன். பிரகலாதன் விஷ்ணுவுடைய பக்தராக, தீவிர பக்தராக இருந்தார். அது பிடிக்காம அந்த ரணிய கசிப்பு அவரை பல வழிகளில் பிரகலாதனை கொல்ல திட்டமிட்டார். கடலில் தூக்கி போட்டார், விஷம் கொடுத்தாரு. கடைசியாக நெருப்பில் எரிக்கணும் அப்படின்ற ஒரு இது வரும்போது அப்போ தூணிலிருந்து வந்தவர் தான் நரசிம்மர். அதாவது மற்ற கடவுள் எல்லாருமே அவங்க பிறந்து வளர்ந்து ஆளாகி அதுக்கடுத்து தான் அசுரர்களை அழிப்பாங்க. ஆனால் நரசிம்மர் ஒருத்தர் தான் கூப்பிட்ட உடனே அசுரர்களை, அதாவது கெட்டவர்களை அழிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கார். இது இப்போ கலியுகத்துக்கும் பொருந்தும். கூப்பிட்ட குரலுக்கு ஒரு பக்தனுக்கு உடனே பலனளிக்கக்கூடியவர் இந்த நரசிம்மர். இந்த நரசிம்மரை வணங்குறவங்க கிரக கோளாறுலேருந்து விலகிக்கிடுவாங்க. அதே போல் செய்வன ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுவும் இவங்களை அண்டாது. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த மந்திரம் தான் இந்த நரசிம்மர் மந்திரம். இந்த மந்திரத்தை நரசிம்மர் போட்டா வச்சு அதுக்கு ஜூடம், பத்தி, சாம்பிராணி, அவல், பொறி, கடலை இதில் வச்சு தாமரைப்பூ 3 தாமரைப்பூ வச்சு இவருடைய மந்திரத்தை நம்ம காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு 108 தடவை சொல்லணும். மாலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ஒரு 108 தடவை சொன்னால் இவருடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் எல்லா காரியமும் சாதிக்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடனாளிகளாக இருக்கவங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வீண் போகாது. அந்தளவுக்கு செய்தொழிலில் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம். இவருடைய கதையை பார்த்தாலே அவர் முழு உருவமாக கூப்பிட்ட உடனே எப்படி ரணிய கசிப்பை அழித்தாரோ அதே மாதிரி இந்த மந்திரத்தை செபிக்கிறவங்களுக்கு எதிரி, நோய், நொடி இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்டக்க வராது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த ரணிய கசிப்பு மந்திரம். இந்த மந்திரத்தை முறைப்படி பூஜை வச்சு அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் நரசிம்மரை வீட்டில் வச்சு வழிபடலாம். நம்ம மாந்திரீகத்துக்காண்டி பயன்படுத்தும் போது இவர் துணை புரிவார். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நல்ல ஒரு மாந்திரியத்தன்மை கூடும். அஷ்டகர்மமும் இந்த மந்திரத்தினால ஏற்படும். ஒரு மனுஷனுக்கு வசியம், மோகனம், தம்பனம், ஆக்கர்ஷணம் இந்த 4 சக்தியும் உடம்புல கூடும். அதே போல் கோபம் அதிகமாகும். அந்த கோபத்தை மட்டும் அடக்கி வச்சுக்கிட்டா எல்லா தன்மையிலையும் இவருடைய முழு சக்தியும் நம்ம பெறலாம். ஆனால் அதுக்கு முழு காரணமாக அவரை வணங்கணும். அவரை நல்ல ஒரு பக்தி முன்னேற்றத்தில் அவரை பக்தி முறையில் ரொம்ப வணங்கி ஏற்றுக்கணும். இவருடைய மந்திரத்தை பார்ப்போம். இவருடைய மந்திரம் ஓம் நமோ நரசிம்மாய, அக்னி ஜுவால நரசிம்மாய, உக்கிர நரசிம்மாய, தானியாங்காரா பிரகலாதனா, சத்துரு சங்காரா, உக்கிர நரசிம்மா என்னை ரட்சித்து அருள்வாய், வசி வசி மசி மசி சுவாகா. இப்படி இந்த மந்திரத்தை 108 தடவை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்கு உள்ள சொல்லலாம். மாலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இவர் மந்திரத்தை சொல்லலாம். இதை சொல்லி எல்லோரும் பயன்படணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதே போல் நான் சோழி பிரசனம் நடத்துகிறேன். அந்த பயிற்சி முக்காலத்தையும் சொல்லலாம். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் விளக்கமாக எடுத்து சொல்லலாம். ஒருத்தவங்க எதுக்காக வேண்டி வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னாலே அவங்க ஜாதகம் பார்த்தாலும் குறி பார்த்தாலும் முழு வெற்றி அடைகிறாங்க. அந்தளவுக்கு சொல்லக்கூடியது இந்த சோழி பிரசனம். வேண்டியவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குறேங்க. அதே போல் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட 200 பக்கம்
புத்தகம் நான் அதாவது புத்தகமாக வச்சுருக்கேன். அந்த புத்தகத்தை வேணுன்றவங்க அதை கேட்டு வாங்கிக்கிறங்க. அதில் எல்லா விதமான அஷ்டகர்மா, எல்லா விதமான முக்கியமான தேவதைகள், மை அரைக்கிற முறை எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக எதுவுமே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சிலது அமையும். அதையும் வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி.